உட்காந்துக்கிறாங்க. அவங்களால போய் ஆபீஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். 1050 ரூபாய் எடுத்து போய் கவுண்டர்ல வச்சிருந்தேன். போராடி போராடி அடுத்த ரோடு பெரிய ரோடு அண்ணனை கட்டிக்க சம்மதமா? ஹலோ மேடம். மேடமா யாருன்னு தெரியலையே. ஹலோ மேடம். வாட் சொல்லடி? என்னது இதுல பேசுறீங்க? வாட் ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளம் எல்லாம் நல்லா இருக்கிறேன் நானு. ஹலோ பையன் என்னம்மா? என் பையன் மாடு செனைக்கு வருது. ஐயோ நான் வேற ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு. ஐயா நீங்க ஒசாமா பிள்ளைடு. என்ன இது உசாமா பிள்ளைடுனா? அவரே இங்க வந்தாரு. ஒசாமா பிள்ளைடு தான். எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? எதற்கு? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்லா 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். 1050? அம்மா மாடு உட்காந்துச்சு. முன்னாடி பணத்தை பார்த்திருக்காதா? ஒரு கிராய் போய் வரான்னு பார்த்தேன். தராக்கியா? ஆமா ஏதோ புள்ள பையன் வந்துக்கிறான். 1050 ரூபாய் அவனை விடவே கூடாது. வந்து வெகு நேரம் ஆக்கி விட்டது. ஆமாங்க. ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. எனக்கு ஆபீஸ் தானே வந்து வந்து ஆபீஸுக்கு பாப்பா நான் போய் பார்க்க மாட்டேன். ஆபீஸ் கரண்ட் ஆபீஸ் எங்க ஆபீஸ் தானே கரண்ட் ஆபீஸ் இங்க இருக்குது. கரண்ட் ஆபீஸ் இதுதானா? ஆமாங்க. நான் கரண்ட் பில் இங்க தான் கட்டணுமா? எங்க தான் இருக்குது. நீங்க பணம் பில்லு உங்களை வீடு தேடி தேடி வருங்க. உடனே வராதா? உடனே வராது. அப்ப 1050 சார் கரண்ட் ஆபீஸ் இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க வேலை செய்வாங்க, நெற்பருங்க இருந்தா கம்பம் ஏறுவாங்க. பொம்பளை நீங்க ஏறுவீங்கள பாவாடை சிக்காதா? மரம் போயிட்டாங்க அதனால விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு மாதிரி அதனால எனக்கு எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கிறாங்க? நான் மறந்து போய்க்கிறேன். அம்மா இந்த வெயில கீவுல நின்று நாய் காத்து காடுகிற மாதிரி காத்து காடுகிறோம். எந்த ஆபீஸ்ல இட்லி சாப்பிடுறீங்களா மராண்டா சாப்பிடுறீங்க? 1050 சார். 1050 வந்து நேரம் ஆகிறது. கை வச்சு பேசுறீங்க. நீங்க வந்தாலே போதும் பட்டுன்னு பில்லு உங்க வீடு தேடி வருது. இதுதான் கடைசி தேதிமா? அது கடைசி தேதி வேற எப்படி வீட்டுக்கு போயிருப்போம்? ராத்திரி நேரத்தின் எந்த ஆபீஸ்ல பாட்டு பாடுறாங்க?
என்ன செய்றீங்க? நீங்க பில்லு கட்டுறது கிடையாதா? ஐயோ நான் கட்டாத செய்வீங்களா? 1050 ரூபாய் எடுத்தாங்க. கரண்ட் பில்லு கட்டிக்கிறப்ப என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி பில்லு போட்டு பில்லு தானே சுச்சி போடுங்க ஒரு கண்ணால தேடி வருங்க. என்னைக்கு சுத்தி கரெக்டு தான் தானே வரத்துக்கு. ஐயோ மேடம் நிறைய ஹெல்ப்பர் போயிட்டு கிளம்பி போட்டுருப்போம். என் பொண்டாட்டி தனிமையில இருப்பா. நேரம் பீஸ் தயார பிடிக்க போட்டுருப்போம். 2 பல்பும் போட்டுருப்போம். எங்க வரேன்னு சொன்ன? தோராபுரா மலையில இருக்கு. தோராபுரா மலையில பில்லு கொடுமா? பில்லு பில்லு எந்த இடம்? அம்மா தாசிடா. தாசினா செவடியா தானா? ஓ 1050 ரூபாய் எடுத்துக்கணும். செவடியா வீட்டுக்கு வந்து கட்ட பில்லு கட்டு. மேடம் மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் 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 பில்லு கொடுங்க செவடியா மேடம். 2 கூட மேடம் பில்லு தானே வேணும். நான் சொல்றதெல்லாம் செய்துனா வீடு தேடி வரும். என்ன வேலை செய்யணுமா? ஒரு கெராய் கூட வரல. நல்ல கெராய்க்கா ஆட்சிட்டு வந்தீங்கன்னா வீடு தேடி வரும்டா. அது மட்டும் இல்ல யார் யார் வராங்க யார் யார் போறாங்க அவனு டாபர் வேலை செய்யணும்டா. நான் டாபர் பட்டேன். அவன் பணம் கட்டி என்னவோ வேலை வாங்கலாம். 1050 ரூபாய் கட்டி டாபர் மாமா வேலை வாங்கிக்கிறோம் பாடுறாங்க. கடவுளே அம்மா நான் ஒரு டாபர். நீ ஒரு டாபுரு தான். நீ நான் பாடுறேன். நீ நான் பாடுறேன். நீ தான். அதான் நீ கிடையாது. நான் ஒரு டாபர். நீ ஒரு டாபுரு தான். நீ டாபுரு தான். நல்லா தான் செல்வம் மாமா வேலை. நான் ஒரு சரி அம்மா ரேட்டு சொல்ற கேட்டுக்கா. பட்ட அட புள்ள பட்ட அட அரை பட்ட. டேய் அம்மா நான் ரேட் சொல்றேன்டா. நானா போட்டேன். ஆமா தேவடியால பார்த்து தேவடியானா அவன் நம்மள தேவடியால கேட்கறாரு. யார் பாத்து 1050 ரூபாய் தேவடியால அனுப்பிட்டுனே. ஏய் அட வெளியாட்டு வேற இதோ கத்துறா விட்டு போனே. என்ன போய் எது பிள்ளை நான் சொல்றது செய்வியா? ஏய் பட்டு புடவை துண்டா ஓராயிரம் அம்மா ஓராயிரம். தாதா தருகிற கைதோம் தருகிற தாதா தருகிற கைதோம் தருகிற தாதா அம்மா பட்டு
எதுக்கு 2000? 2000 ரூபாய் போதுமா உனக்கு? போதும், பக்கத்துல போய் படுக்க போறேன். பக்கத்துல படுக்கிறதுக்கே 2000மா? படுக்கிறதுக்கே 2000 ரூபாய் கேக்குறேன். அவ்வளவு ஒருத்தர் இல்லையே, அது தேங்காய் பொடி மாதிரி இருக்குது. டேய் 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 டேய், அம்மா ஒத்துலடா. பணம் இப்ப கிடையாது. 3000 ஆபீஸ் போறேன், வாடா போட்டா வாடகைக்கு. பணம் இப்ப கிடையாது. காலையில நாடகம் நல்லா இருந்து நம்ம தலைவர் அம்போகம் பண்ணாதான் பணமே. ஒரு 2000 ரூபாய் இல்லையா? இப்பயாவது பணம். அம்மா 1050 ரூபாய் கொடுத்து நான் பாதி தூரம் போட்டு வாடகைக்கு. ஏய், புடவை தொட்டா 1000, பக்கத்துல வந்து படுத்தா 2000, புள்ளி புள்ளி காட்டிட்டு தொட்டா 3000. தாத்தா தெரியல, வைதம் தெரியல, தாத்தா தெரியல, வைதம் தெரியல, தாத்தா தெரியல. பாம்பே 8 ரூபாய் போடுது. ஜாக்கெட்டை தொட்டா 3000. ஆமா முன்னுக்கு மாத்திரா பழம் 4000. 4000. பட்ட பட்ட பாவடை தொட்டா நான் வீட்டு பணம் நடிச்சுதான் வளர்ப்போம். ஏய் 6000 ரேட். அதுவும் சாத்து இதெல்லாம் ஏ 1000 ரூபாய் எடுத்துன்னு யாரு வராங்கன்னு பாக்குறேன். ஆனா 1050 ரூபாய் கழிச்சு நான் என்ன சொல்ல பாரு காவலுக்கு. வாயில என் போல விட்டு ஆசை ஆள் வராங்களா பார்த்தா. ஏய் இது வர இருக்குல அரியாத பசங்க ஒட்ட பசங்க வயசான பசங்க யாரும் பாத்துட்டே இருக்கு. அரியாத பசங்க வருவாங்க உள்ளூர்ல உட்காந்துக்குது. 1050 ரூபாய் பில்லு கட்டிக்கிறேன், போய் தான் வாங்கலாம். பேசுறாரு என் சர்வீஸ்ல எத்தனை பில்லு கட்டிருப்பேன் நான். அம்மா சரி பாத்து அதுல தூணம் பண்ணிட்டு யாரு வருவானோ யாரு தாயம்மா? யாரு நீ? பாலாத்து கரையில சிவா கரெக்ட் பிள்ளை கட்டு வந்துருச்சு. வந்த மாட்டேன் 1050 ரூபாய் எடுத்துக்கலாம். என் நிலைமைய பாக்கா இக்கட உண்டா பாட்டு ரங்காஜ உண்டா பாட்டு ரங்காஜ மாத்திருவாங்க படுக்கிற கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கினே வரட்டாட்டு எதெல்லாம் ஊசி போட்டு காப்பாத்திடுறாடே. உனக்கு 2 ராத்திரி ஆனா மாறிடுவோம் போய் சொல்றே. அப்பா உனக்கு சொன்ன அப்பா எனக்கு தெரியாது. அப்பாவியா எனக்கு தெரியாது. என்ன கூட பிடிக்காம அப்பா சேடு வராடா பையன் கருத்து கருத்த வந்துக்கிறான்.
எனக்கு உனக்கு தான் வேண்டும். ஐயோ வாய வச்சம்மா எனக்கு இதை சாப்பிட்ட உடனே நெடியா இருக்குது. 48 சாப்பிடுறது பூத்தா கூட உங்க பேர் என்ன? என் பெயர் மிஸ் மனோரஞ்சினி நாட்கள். ஆமா, உங்க பெயர் என்ன? அது ஆச்சரியமா ஒரு நாட்டு இளவரசன் தான். என்னுடைய பெயர் தான் முரளி. நம்பாதே இருக்கும். நம்பாதே இருக்கும். சரி, அவனை விட நல்லா அழகா